வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் மாமா வரும்போது சிக்கன் வாங்கிட்டு சொல்லி மதியானம் போல. அதனால வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாமே அரேஞ்சு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சிக்கன் வந்தோனே மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி ஓரமா வச்சாச்சு. இன்னைக்கு வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க கொஞ்சோண்டு. அதுல மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 4, 5 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10 போல சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணத ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ஆட் பண்ணிட்டு, அத நல்லா ஆற வச்சு அரைச்சு பேஸ்ட்டாவே எடுத்துக்கணும். திரும்ப ஒரு எண்ணெய் சட்டி எடுத்து அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமல பின் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா நல்லா பொரிஞ்சதும் அது கூட 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் நைஸா. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு தக்காளி, பெரிய தக்காளியா இருந்துச்சு. அதையும் நல்லா நைஸா அரிஞ்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா சுண்ட வதக்கி எடுத்துருங்க எண்ணெய் பிரியிற அளவுக்கு. நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்க சிக்கனையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டி வதங்குனதுக்கு அப்புறம் கடைசியா உப்பு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊத்திட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சட்னி கிரேவி ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா திரும்ப திரும்ப கேட்டவங்க சாப்பிடுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.